ஸோ ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஹுக் பட்டி வைக்கிறது இருந்தால் எக்ஸ்ட்ரா 4 இன்ச் விட்டுக்கோங்க. ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் ப்ளஸ் 4 இன்ச். எனக்கு ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 32 ப்ளஸ் நான் வந்து அதில் ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். வித்து வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெல்ட் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம், உங்களோட இது தான். ஸோ நான் இங்கே வந்து ஃபுல் பார்டரையும் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 4.25 வருது இங்கே. ஸோ சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. 1 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கு. இப்போ அப்படியே லைட்டாக நெண்டு வந்து கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டிஃப்னஸ்க்காக நான் வந்து ஒரு கேன்வாஸ் வந்து உள் சைடாக அயன் பண்ணிக்கிறேன் நான். ஸோ கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிவிட்டேன். உள்ளே இருக்க ஒரு பார்ட்டை இப்போ நம்ம வந்து தைச்சி உள் சைடாக திருப்பணும். ஸோ மார்க்கிங் தைக்கிறதுக்கு நான் இந்த சைடு போட்டிருக்கேன். ஃப்ளிப் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த 1 இன்ச்சில் வந்து நம்ம தைச்சிட்டு வரணும். இப்போது ஆப்போசிட் சைடில் அப்படி தைச்சிட்டு வாங்க. ஆப்போசிட் சைடு வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சில் தைச்சிட்டு வாங்க. இப்போ தைச்சாச்சு. நம்ம இந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து துணியை வந்து நம்ம முன் பக்கம் திருப்பிக்கலாம். ஸோ இப்போ இதை அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு நல்லா நிற்கும். ஸோ திருப்பி அயன் பண்ணியாச்சு. ஸோ நான் கார்னரில் வந்து மடித்து இதுவும் அயன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல வந்து தைச்சிடுவேன். 2 சைடு லாக் பண்ணிடுவேன். ஸோ இது 2 in 1. இப்போ வந்து உங்களுக்கு அந்த கிளாத்தில் வந்து இதான் பார்டர், இதுதான் வந்து பாடி கலர். ஸோ நீங்கள் வந்து இப்படியும் போட்டுக்கலாம் திருப்பி. ஸோ 2 டிசைன் 2 கலர் வர மாதிரி நீங்கள் இந்த சைடும் போட்டுக்கலாம், இந்த சைடும் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் 2 சைடு யூஸ் பண்ணால் ரோப் ஸ்டிச் பண்ணணும். ஒரே சைடு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து பட்டன் தைச்சிக்கலாம். ஸோ ஸ்கொயர் பீசஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நடுவில் வச்சு இந்த லேஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஸோ அப்படியே நான் வந்து செகண்டையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தனித்தனி பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து லேஸோட ஒரு எண்டில் தான் தைச்சிருக்கேன். ஒரு எண்டில் தைச்சா தான் இந்த டிசைன் அழகாக இருக்கும் பார்க்க. அப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ரோப் கொடுத்து நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணிக்கணும்.
எக்ஸ்ட்ரா அந்த பிசுறலாம் ஒன்று மட்டும் ரோப்பில் அட்டாச் பண்ணணும், மற்றதில் நம்ம சைடில் தான் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஃபுல் காப்பர் இது வந்து பார்டரும் அந்த சாரியோட மெயின் மிக்ஸ் ஆகி 2 in 1 இருக்குது. இப்போ வந்து நம்ம சைடில் ஹேங்கிங்ஸ்க்காக நம்ம இதை பண்ண போகிறோம். பட் இது வந்து நம்ம ரோப்பில் வந்து டைரெக்டாக அட்டாச் பண்ண மாட்டோம், கையில் தான் தைக்கணும். ஸோ எப்பயும் போல் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். வச்சு ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். முன்னாடி ரோப் இருந்ததுனால நம்ம அதை பிடிச்சி இழுத்துட்டோம். இப்போ நம்ம கையிலே லைட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷ் கிடச்சிடும். ஸோ டாசல்ஸ் வந்து நம்ம இந்த மேலே லைனை தைச்சிட்டு வரலாம். கொஞ்சம் லைட்டாக இழுத்துட்டிங்கன்னா ஷார்ப்பாக வரும். கொஞ்சம் ஒரு 1.5 inch உள்ளே தள்ளிட்டு பின் பண்ணிக்கோங்க. தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரோப் வந்து ப்ளேஸில் இருக்கும். நான் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் அந்த ஷைன்லேயே இருக்க த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ ஹிப் பெல்ட் வந்து நான் ட்ரெஸ்ஸோடே பின் பண்ணியிருக்கேன். ஸோ டாசல்ஸு, ஸோ நீங்கள் ஹிப் பெல்ட் வந்து நீங்கள் முன் சைடும் வச்சுக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ரோஸ் கோல்டு வேணுன்னா அதையும் நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம்.